அத்தியாவசிய பொருட்களின் விலை கடுமையாக உயர்ந்து மக்கள் பல்வேறு பிரச்சினைகளில் சிக்கித் தவிக்கும் நிலையில் தமிழக முதலமைச்சருக்கு கோடநாடு பயணம் தேவையா என காங்கிரஸ் எம்எல்ஏ விஜயதாரணி கேள்வி எழுப்பியுள்ளார். சேலம் மாவட்ட மகிழா காங்கிரஸ் நிர்வாகிகள் கருத்து கேட்பு கூட்டம் அங்குள்ள காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் மாநில மகளிர் காங்கிரஸ் தலைவியும் சட்டமன்ற உறுப்பினருமான விஜயதாரணி பங்கேற்றார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த விஜயதாரணி அதிமுக ஆட்சியில் மக்கள் பல்வேறு பிரச்சினைகளை சந்தித்து வருவதாக புகார் தெரிவித்துள்ளார். அத்தியாவசிய பொருட்களான பருப்பு, உளுந்து உள்ளிட்ட பொருட்களின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளதாகவும், இந்நிலையில் முதலமைச்சரின் கோடநாடு பயணம் தமிழக மக்களுக்கு எந்த அளவில் பயனளிக்கும் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். வாக்களித்த மக்களை அவர்கள் சந்தித்து அவர்களுடைய பிரச்சனைகளை 5 வருடம் முடியும் பொழுது நிச்சயமாக அவர்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டிருக்க வேண்டும். தீர்க்கப்படாத பிரச்சனைகள் மொத்தமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதை பற்றி அக்கறையே இல்லாமல் அவர்கள் கொடநாடு சென்று அங்கு தங்களுடைய நேரத்தை செலவழித்து கொண்டிருக்கிறார்கள். எந்த வகையில் இது மக்களுக்கு பலனளிக்கும் என்று தெரியவில்லை. பெண்களுக்கு இது என்ன நன்மை விளைவிக்கும் என்று தெரியவில்லை.